வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கடலூர் முதுநகரில் உள்ள மீன் அங்காடியில் விற்கப்படும் மீன்களின் தன்மை குறித்து சோதனை நடத்தி வரும் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறையினர் கெட்டுப்போன மீன்களை பினாயில் ஊற்றி அளித்தனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். விவரம் தர்ஷினி, வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக அதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவிச்சிருந்தது. இதுல பாத்தீங்கன்னா கடந்த 8 நாட்களாகவே இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போகல. ஏன்னா மீன்வளத்துறை மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போகக்கூடாது என்று தடை விதிச்சிருந்தாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் துறைமுகத்துல மீன் அங்காடி மற்றும் அந்த அங்காடிக்கு வெளியே சாலையோரத்துல மீன்கள் விற்பனை செய்யப்படுறாங்க. இந்த சாலையோரத்துல மீன்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் பாத்தீங்கன்னா வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து மீன்களை கொண்டு அங்க விற்கிறாங்க. இந்த மீன் தன்மை குறித்து ஆய்வு செய்வதற்காக மீன்வளத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த மீன்களை சோதனை விட்ட போது அந்த மீன்கள் கெட்டு போன, அதாவது உபயோகமற்ற நிலையில் இருந்த மீன்களை கண்டுபிடித்து அதை பினாயில் ஊட்டி அழிக்கக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. அதுபோல அருகாமையில் இந்த மீன் அங்காடியும் சென்று அங்கு உள்ள மீன் வியாபாரிகள் செய்யும் மீன் வியாபாரிகளிடம் அந்த ஐஸ் பெட்டியில் வைத்து இந்த மீன்களின் தரத்தை பார்த்து அதிலையும் ஒரு சில மீன்கள் தரமற்ற நிலையில் இருப்பதை கண்டெடுத்து அதையும் பினாயில் விட்டு அழிக்கக்கூடிய காட்சி தான் பார்க்க முடிந்தது. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா இது மாதிரி எங்களுக்கு புகார் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. வெளி மாநிலத்திலிருந்தும் மற்றும் கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்தால் உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு 2 துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை செய்துட்டு வந்திருக்காங்க. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.